ஆன்மீகத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கும் எனது குருபரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது குருபரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க வேகமாக சிந்திச்சு புதிய விஷயங்களை விரைவா புரிஞ்சுக்குவாங்க. எல்லார்கிட்டையும் எளிமையா நண்பனா இவங்க மாறிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்போதும் இவங்க சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோட இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவுல நம்ம மிதுனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026க்கு பிறகு சனி பகவானோட அருளால வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தொழில், சமுதாயத்துல கிடைக்கக்கூடிய நன்மைகள், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், பொருளாதார நிலை, சனி பகவானின் பார்வை பலன்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம். சனி பகவான் கர்ம வினை பயனை அளிப்பாரு. சனி பகவான நீதிமான் அப்படின்னு அழைக்கிறங்க. மிதுனம் ராசிக்கு 8ஆம் மற்றும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. இது மிதுன ராசிக்கு 10ஆம் இடமா இருக்கு. இத கர்ம சனி அல்லது தொழில் சனி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுதுங்க. பொதுவா 10ல சனி வந்தா பதவி பறிபோகும் அப்படின்னு தவறான கருத்து நிலவுது. ஆனா 10ஆம் இடம் சனியின் காரகத்துவ வீடுகள்ல ஒண்ணுங்க. சனி பகவான் மீன ராசியில அமர்றதுனால தொழில் ரீதியான தன்மை மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். சமுதாயத்துல அதிகாரம், ஆளுமை அதிகரிக்கும். அலுவலகத்துல புகழும் மதிப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். கர்மஸ்தானத்தில் வலிமை பெற்ற சனி பகவான் பொறுப்பான பதவிகளை உங்களுக்கு அள்ளி வழங்குவாரு. குடும்ப ரீதியாக வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமா மாறும். உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வலிமை உண்டாகும். ஆரோக்கியத்துல புதிய உத்வேகம் பிறக்கும். மன அழுத்தம், உடல் உபாதைகள் குறையும். புரத சத்து நிறைந்த உணவுகள் உட்கொள்றது உங்களுடைய உடலுக்கு நல்லதுங்க. தினமும் நடற்பயிற்சி, தியானம் செய்யறது மன அழுத்தத்தை குறைக்குங்க. பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் நீங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பணத்தை சரியான முறையில முதலீடு செய்ய வழி பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள்ல சாதகமான தீர்ப்புகள் வரலாம். புதிய தொழில் தொடங்கவோ அல்லது வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யவோ இது ஏற்ற காலமா இருக்கு. புதிய வாகனம் இல்லைன்னா வீடு வாங்கக்கூடிய கனவெல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைவேறுங்க. சனி பகவான் தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறாரு. 3ஆம் பார்வை வீணான செலவுகளை குறைச்சு சுப விரயங்களாக மாத்தும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்யறவங்களுக்கு விசா கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். 7ஆம் பார்வை வீடு, வாகன யோகங்கள் உண்டாகும். தாயாரின் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில இணக்கமான சூழல் உருவாகும். 10ஆம் பார்வை கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. வியாபாரத்துல இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை பலப்படுங்க. சனி பகவான் 10ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறது ஒரு மகா யோகமாகும். தொழில்துறையில மிகப்பெரிய உச்சத்தை நீங்க தொடுவீங்க. உழைப்புக்கேற்ற பதவி உயர்வு, பாராட்டுக்கள் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களில் வேலை செய்ய நீங்க விண்ணப்பிக்கலாம். வியாபாரத்துல புதிய கிளை தொடங்கலாம். சிக்கியிருந்த பணம் லாபத்தோட வசூலாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. விஷ்ணு
சகஸ்ரநாமம் கேட்கறது சொல்றது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் இல்லைன்னா ஆடைகளை தானமா வழங்குறது சனியின் அருளை பெற்று தருங்க. பசுவிற்கு வாழைப்பழம் இல்லைன்னா அகத்திக்கீரை கொடுக்கறது பண வரவை தரும். தியானம் மற்றும் யோகா செய்யறது மன உறுதியை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்துக்கு அரணாக அமையுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மிருக சீரிசம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையா நடக்கும். நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாம இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுடைய மனசுல பிறக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற சமயத்துல சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாம சலிப்பை உண்டாக்குனாலும் ராசிநாதனோட பலத்தால பாதிப்பை உண்டாக்காம காப்பாற்றி வருவாரு. இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதுல தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்னாடி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட போய் இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. புதன் கிழமைகள்ல நவ கிரகத்தில் புதனை நெய்தீபம் ஏத்தி வணங்குனீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ராசி மண்டலத்துல 3வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய மிதுனம் ராசி. நம்ம மிதுனம் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. நம்மளுடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாரார்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிசத்தின் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை புனர்பூசத்தின் 1, 2, 3ஆம் பாதங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், கன்னி, துலாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க முயற்சி பண்ணி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி.